வணக்கம். தருமபுரி டைம் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். தொடர்பது தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறு பேசியதாக குற்றச்சாட்டு. உதயநிதி ஸ்டாலின் உருவ பொம்மை எரித்து தருமபுரியில் தாவகவினர் ஆர்ப்பாட்டம். தொடர்பது விரிவான செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி நகரில் உள்ள BSNL அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தாபா சிவன் மற்றும் விஜயகாந்த் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் மாவட்ட ஒன்றிய நகர மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதை நிறுத்த வேண்டும், அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும், அவதூறு பேச்சுக்கு கண்டனம் உள்ளிட்ட கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் உதயநிதி ஸ்டாலின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்தில் பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாத வகையில் காவல்துறையினர் எரித்த உருவ பொம்மையை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் வீரமணி, மாவட்ட பொருளாளர் கோபி, நகர செயலாளர் விஜயகுமார், இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தினேஷ் ராஜா, மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சத்யா வீரமணி, இளங்கோ, வர்த்தகர் அணி மாவட்ட தலைவர் கார்த்திகையில், செந்தில் உள்ளிட்ட கட்சியினர், மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி கிளை நிர்வாகிகள், சார்பு அமைப்பு பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.